ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 24/7/2024 குரோதி வருடம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மாலை 6:15 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி திருதியை காலை 7:32 வரை, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று மகா சங்கடகர சதுர்த்தி. இன்று மாலையில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்து வழிபட அனைத்தும் நலமாகும். சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நினைத்தது இன்று நடக்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் இன்று நிறைவேறும் நாள். நாளுக்குரியவர் தசமஸ்தானத்தில் இருந்தபடி 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாய் வழி லாபம் உண்டாகும். தசமஸ்தானத்தில் சந்திரன் பாக்யஸ்தானத்திற்கு பிரவேசிப்பதால் தொழிலில் அதிகமான லாபம் பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும். 5இல் புதன், இடம் மாற்றம், பதவி மாற்றம், பயணத்தால் வெற்றி, தனவரவு உண்டாகும். தாய் வழி உறவால் சட்ட பிரச்சனைகள் விலகி சொத்துக்கள் கைவரும். நினைத்த இடத்திற்கு செல்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் பயணம் செய்வீர்கள். 6க்குடையவர் 5இல் இருப்பது தொழிலில் வியாபாரத்தில் அதிக லாபத்தை தரும். இடம் விற்பனை, மனை விற்பனை, வீடு விற்பனை, வாகன விற்பனை, கட்டிடம் போன்ற புதிய இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். குடும்பத்துடன் மனமகிழ்ச்சி என்று நிறையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்துள்ளதால் இதுவரை தொழிலில் ஏற்பட்ட தடங்கல்கள் யாவும் மாறிவிடும். உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்களும் வந்து சேரும். சகோதர வழி ஆதாயம் உண்டாகும். சகோதர வழி வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவுகள் யாவும் சீராகும். மனைவி வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். திடீர் பொருளுதவி, தன உதவி உங்களிடம் வந்து சேரும். கடன் தொல்லையால் சிரமமாக இருந்த உங்களுக்கு அது தீரும் விதம் சொத்து அல்லது இடம் விற்று கடனை தீர்க்கும் வாய்ப்பும் வந்து சேரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு பெரிய வேலை அல்லது சிறிய வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. உணவு சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் பெருகும். தசமஸ்தானத்தில் சனியுடன் சந்திரன் இணைந்துள்ளதால் மந்தகதியான நிலையில் இருந்த வியாபாரங்கள் யாவும் சற்று தனலாபத்தை அள்ளித்தரும் விதமாகவே அமையும். வயல் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, கட்டிடம் சம்பந்தமாக உங்களுக்கு அதிக லாபம் வந்து சேரும். இடம் விற்பனையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், பட்டறை சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு அதிக லாபம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை ஓங்கும். எனினும் அதையெல்லாம் சமாளித்துவிடும் திறமையும் உங்களுக்கு வந்து சேரும். பாக்யஸ்தானத்தில் ராகு. தந்தை வழி சற்று கலகங்கள் இருந்தாலும் தந்தையால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். மிதுனராசி அன்பர்களே, மனமகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இடம் விஷயமாக விற்பனை செய்ய இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு வீடு தேடி வந்து இடம் விற்க வாங்க அந்த வாய்ப்பு வந்து சேரும். அதுபோல வேலை தேடி அலைபவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வரும் செய்தியும் உண்டாகும். திடீரென்று வெளிநாடு, வெளியூர் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த பாக்கியமும் கைவரும். சிறு சிறு பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சில சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இன்று மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். எண்ணங்கள் நிறைவேறும்.
நினைத்த காரியம் என்று நடக்கும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கடல் கடந்து வேலை செய்யும் யோகமும் அல்லது வேலை வாய்ப்பு வரும் யோகமும் உண்டாகும். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மனக்கலக்கம் ஒருபுறம் இருந்தாலும் சமாளித்து முன்னேறுவீர்கள். பாக்யஸ்தானத்திலிருந்து சந்திரன் தசமஸ்தானத்திற்கு மாறிவிட்டதால் உங்களுக்கு கவலைகள் மறந்து தொழிலில் இருந்து வந்த அந்த போட்டி, பொறாமை, எதிரி தொல்லைகள் விலகி சற்று முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் திடீர் சுப செலவுகள் அல்லது பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் அல்லது நகை போன்றவை வாங்கும் சூழல் என்று பெண்கள் உங்களுக்கு அதிகமாக செலவு செய்து உங்களது பணத்தை கரைத்து விடுவார்கள். எனினும் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனினும் கவலை வேண்டாம். சந்திராஷ்டமம் என்றாலே பயந்து விடுவார்கள் சிலர். ஆனால் தேவையில்லாமல் சில மனப்பிரச்சனைகள், மனக்கலக்கங்கள், சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். சந்திராஷ்டமம் வந்தாலே மனது சற்று கலங்குவது உண்டு. ஆனால் அந்த சந்திரன் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலத்தையும் தரப்போகிறார். உங்களது ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் இருந்தாலும் சூரியனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது. ஆனால் சுக்கிரனும் புதனும் இணைவதால் உங்களுக்கு பூமி லாபம் மற்றும் பூமி தொடர்பான விற்பனை, கட்டடம் சம்பந்தமாக, மனை சம்பந்தமாக, சட்ட பிரச்சனை சம்பந்தமாக சில இதுவரை அலட்டி கொண்டிருந்த உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும். வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும், பண விஷயத்தில் சற்று அதிகமாக கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருப்பதும் என்று உங்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் சில கேஸ் வழக்குகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமை இன்று உண்டாகும். எனினும் நீங்கள் சற்று கவனமாக நடப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அதிகமான மனக்குழப்பம், மனப்பதட்டம் இருக்கும். அதற்காக நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் சண்டையிட்டு அதை மேலும் நீங்கள் வளர்த்தாமல் இருப்பது நல்லது. இன்று எதையும் கண்டு கொள்ளாமல், எதிலிருந்தும் பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல் விலகி இருப்பது உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு மாலையில் சந்திரன் உதிக்கும் போது விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் நிகழும். அந்த அற்புதமான வேளையில் சந்திர பகவான், ஏனென்றால் உங்களது ராசிநாதன் சந்திர பகவான். சந்திர பகவான் மாலையில் ஜொலிக்கும் நேரம் விநாயக பெருமானை நன்றாக அலங்கரித்து விட்டு பூஜை புனஸ்காரம் செய்வார்கள். அந்த நேரத்தில் அபிஷேகம், ஆராதனை நடக்கும். இன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருப்பதால் இன்று மாலை சந்திராஷ்டம ராசிக்காரர்கள், அதாவது கடக ராசிக்காரர்கள், என்று அபிஷேகத்திற்கு தேவையான தேன் மற்றும் அதற்குரிய பொருள்களை என்று அளித்து வந்தால், முக்கியமாக தேன் கொடுக்கவும், இளநீர் கொடுக்கவும், அபிஷேக பொருள்களில் முக்கியமான சில பொருள்களை கொடுத்தால், தேனும் மற்றும் இளநீர் போன்றவற்றை கொடுக்கும்போது உங்களுக்கு தனவர்த்தியும் நன்றாக இருக்கும். இளநீரால் விநாயக பெருமானை கொஞ்சம் குளிர்விக்கும் போது அவர் மனமகிழ்ந்து உங்களது தலை சூடு பிடித்திருக்கும் குழப்பத்தினால் அதையெல்லாம் மாற்றிவிடும். இன்றைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. அதனால் உங்களது கவலைகள் மற்றும் பலவிதமான தொல்லைகளும் மாறி இன்று விநாயக பெருமானின் அனுகிரகத்தையும் நீங்கள் இன்று பெறக்கூடிய நாளாக இன்று அமையும். உங்களது ராசியிலேயே சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருந்தாலும் சூரியன் உங்களது ராசிக்கு எந்த பலனும் அளிப்பதில்லை. புதன் கிரகமும் சுக்கிரனும் இணைவதால் உணவு சம்பந்தமான துறைகளில், நீர் சம்பந்தமான துறைகளில், அதாவது தொழில்களில் உங்களுக்கு தனலாபம் இன்று அதிகமாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும், கல்வி சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கும் இன்று மனமகிழ்ச்சியும், இடம் சம்பந்தமாக, இடமாற்றம் சம்பந்தமாக அல்லது பதவி மாற்றம் சம்பந்தமாக போன்றவை இன்று நடக்கும். வீடு மாற்றும் யோகமும் சிலருக்கு வரும். பழைய வீட்டை விட்டு புது வீட்டுக்கு செல்லும் யோகமும் உருவாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். 3ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் கிரகநாதன் உங்களது ராசியிலேயே
அமைந்திருப்பது உங்களுக்கு இன்று மேலும் சிறப்பை தரும். வாகன லாபம் மற்றும் இரும்பு தொழிலில் இது போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு அதிக தனவரவும் உண்டாகும். எனினும் நீங்கள் இன்று சந்திராஷ்டம காலம் என்பதால் சற்று கவனமாக எதிலும் இருப்பது உங்களுக்கு நல்லது. புதிய காரியங்கள் எதிலும் ஈடுபடாமல் இருந்தால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறார். விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்று உங்களது பாக்கெட் அல்லது மணிப்பர்சு காலியாகும் தினமாகவே இன்று இருக்கும். பெண்கள் என்றால் வீட்டில் உள்ளவர்கள் அதிகமான செலவை வைப்பார்கள். ஏன் நீங்கள் கூட அதிகமான செலவு செய்து உங்களுக்கு தேவையான பொருள்களை அல்லது தேவையில்லாத பொருள்களையும் இன்று வாங்குவீர்கள். ஏனென்றால் ஆடி மாதம் பிறந்து விட்டது. அதனால் ஆடி கழிவுகள் நிறைய இருக்கும். இன்று எதை எடுத்தாலும் பாதி விலையில் கிடைக்கும். அதனால் பெண்கள் சிம்ம ராசி பெண்கள் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் நிறைய செலவு செய்ய போகிறார்கள். ஆடிக்கழிவுகள் அதிகமாக கிடைக்கும் நாளாக இருப்பதால் எதை எடுத்தாலும் பாதி விலையில் வாங்கி கொண்டு சிம்ம ராசிக்காரர்கள் விரய செலவுகள் அதிகமாக செய்யும் ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள். ஆண்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களும் அதுபோல விரய செலவுகள் நன்றாகவே செய்வார்கள். 2ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தின் கிரகநாதன் உங்களது விரயஸ்தானத்தில் இருப்பதால் இடம் சம்பந்தமாக அல்லது பூமி சம்பந்தமாக விற்பனை கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் அது ஒரு விரய செலவு தான். விரய செலவாக இருந்தாலும் ஒரு சுப செலவு என்று சொல்வதை விட நாம் எதிர்பார்த்த ஒரு பணம் அதில் வர வாய்ப்பில்லை. நாம் ஒரு 10 ரூபாய் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் ரொம்ப நஷ்டத்தில் அதை வாங்கும் நிலையும் ஏற்படலாம். நமக்கு கொடுத்து தான் தீர வேண்டி இருக்கும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருப்பதால் அதை கொடுத்தால்தான் நமது எண்ணங்கள் நிறைவேறும் என்று இருக்க நாம் என்ன பாடுபட்டாலும் அதை விற்க வேண்டிய சூழல் உருவாகும். அது இடமாக இருந்தாலும் சரி, மனையாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, நமது வீட்டில் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, எதையா இருந்தாலும் என்று விரைய செலவாகவே இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக செலவு செய்வது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் அதிகமாகும். உங்களது ராசிநாதன் சூரியன், புதன், சுக்கிரனுடன் இணைந்து, புதன் உங்களது ராசிநாதன் சுக்கிரனுடனும் சூரியனுடனும் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகமாக இருக்கும். அந்த பண தேவைக்காக உங்களுக்கு பண உதவியும் வந்து சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்களால் வெளிநாடு செல்வீர்கள். அதாவது திடீர் பயணம் உண்டாகும். வேலை நிமித்தமாக பயணம் உண்டாகலாம், வியாபார நிமித்தமாக பயணம் உண்டாகலாம், அல்லது திடீர் அவர்களை பார்க்க செல்ல, உறவினர்களை பார்க்க செல்ல, ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு என்று அவர்களின் உதவி, உறவினர்கள் உதவி அல்லது நண்பர்களின் உதவி, நீங்கள் எதிர்பார்த்த உதவி இன்று வந்து சேரும். இன்று எண்ணங்கள் யாவும் உங்களுக்கு நிறைவேறும். வெகு காலமாக எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேரும். நாம் நினைத்தது நன்றாகவே இன்று நடக்கும். எதிர்பார்த்த பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும். வெகு நாட்களாக, வெகு காலமாக பிரிந்து போனவர்கள் உங்களை சந்தித்து மனமகிழும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு காலத்திற்கு பிறகு உங்களை தேடி வருவார்கள். ஏன், உங்களது எதிரியாக இருந்து பிரிந்த நண்பராக இருக்கலாம், அவர் கூட உறவினர்களாக இருக்கலாம், அவர் கூட மனது மாறி உங்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். 6ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரன், 7இல் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாயுடன் குரு மங்கள யோகம். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் குரு இணைந்து இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகத்தை தரும். திடீர் தனவரவு, பரிசுகள் உங்களை வந்தடையும். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருப்பது தந்தை வழி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் மாறும். தந்தையும் நீங்களும் இருவரும் உரையாடாமல் அல்லது பேசாமல் கலகப்பட்டு சண்டை பிடித்து விலகி இருந்தவர்கள் அனுகூலமான பலன் வந்து சேரும் யோகமும் உண்டு. தந்தை வழி, அதாவது பூர்வீக சொத்து உங்களை வந்தடையும். அது தந்தை வழியாக
தாத்தா வழியாக இருக்கலாம், தந்தை வழி உங்களுக்கு வந்து சேரும். அந்த பாக்கியம் உண்டு. இடம் அல்லது பழைய வீடு வேறு ஏதாவது அவர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய அசட், அதாவது நீங்களே ஒரு பூமி வாங்கும் யோகமும் உண்டு. புதிய பூமி அல்லது வயல் போன்ற ஏதாவது ஒன்று உங்களை வந்து சேரும். அதற்கு தந்தை வழி உதவி உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் அல்லது கட்டடம் சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு அதிகமான தனவரவு கிடைக்கும். புதிய வீடு, புதிய மனை, புதிய இடம் வாங்க விற்க யோசனை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிட்டும். ஏன், உங்களுக்கு கூட ஒரு புதிய வீடு வாங்க, வாகனம் வாங்க யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் யாவும் உங்களுக்கு நிறைவேறும் நாளாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வெகு நாட்களாக நீங்கள் ஆவலோடு காத்திருந்த அந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அந்த செய்தியுடன் உங்களுக்கு அதிகமான தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் அதிகமாகும் நாளாகவே இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான இனிய செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு அதிக லாபம் பெறுவீர்கள். வாகன லாபம் மற்றும் இடம் சம்பந்தமான லாபம், விற்பனை, வியாபார லாபம், தொழில் லாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். உணவு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு, விவசாய பொருள்கள் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம், அந்த தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பட்டறை தொழில், தங்கம், வெள்ளி, இரும்பு போன்ற உலோக தொழில்களால் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பெண்களால் அதிகமான தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பணமும் திடீர் வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு வந்து சேரும். 5ஆம் இடத்தில் சனி, சந்திரன் சேர்க்கை. திடீரென்று மனக்கலக்கம், மனக்குழப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்வீர்கள். பால் உற்பன்னங்களில் அதிக லாபம் பெருகும். கால்நடைகளால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இரும்பு தொழிலில், கெட்டிட தொழில்களில், அரசு பணிகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இன்று உண்டாகும். அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கட்டிட பணிகள் சிறப்பாக இருக்கும். கட்டிட கலைஞர்களுக்கும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும், காவல் பணியாளர்களுக்கும், இராணுவத்தில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்த்த பலன் அவர்கள் எதிர்பார்த்தது என்று நடக்கும். கட்டிட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் வந்து சேரும். திடீர் வாய்ப்புகளும் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கால்நடை விற்பனை செய்பவர்களுக்கும், கால்நடைகளால் பால் உற்பன்னங்கள் மற்றும் போன்றவர்களுக்கும், அதன் உணவு சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வீடு, மனை வாங்க யோசனை உள்ளவர்களுக்கு அது கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, மனமகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். நீண்ட நாள் உறவுகளை இன்று சந்திப்பீர்கள். அவர்களுக்காக நீங்கள் இன்று அதிகமான செலவுகள் செய்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தாருடன் சேர்ந்து இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்தது யாவும் நிறைவேறும். தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். தன செலவுகளும் அதிகமாக இருக்கும். புதிய வாகனம் உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கும். பாதியில் நின்று போன கட்டிடத் தொழிலால் மறுபடியும் நீங்கள் அதற்குரிய தன உதவியும் கிட்டும். மறுபடியும் அதை புதிதாக கட்டும் எண்ணமும் வந்து சேரும். அதாவது பாதியில் நின்றுவிட்ட கட்டிடப் பணிகள் சீரும் சிறப்பாக நடக்கும். உடனே அதை கிரகப்பிரவேசம் செய்யும் நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து விடுவீர்கள். அதற்கான உதவிகளும் மற்றும் உங்களுக்கு பல விதத்திலும், உங்களுக்கு பல வழிகளிலும் உங்களுக்கு கிடைக்கும். கட்டிட கலைஞர்களுக்கு அதிகமான லாபமும் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு சென்று அந்த கலைகளை பரப்பி அந்த கலைகளுக்கான பாராட்டும் பரிசும்
வாய்ப்புகளும் பெற்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக திரும்பி வருவீர்கள். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் உங்களது சுமை குறையும், அதாவது வேலை பளு குறையும். அதிகாரிகளால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவர்கள் இன்று ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டார்கள். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைமை நீங்கும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு அதிகமாக லாபம் என்று உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மனமகளும் நாளாக உங்களுக்கு இருக்கும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக போட்டி, மறைமுக எதிரி தொல்லைகள் நீங்கும். அவர்களே உங்களிடம் மகிழ்ச்சியாக வந்து கை கொடுத்து பேசுவார்கள். ஒன்றும் நடக்காதது போல் நடந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். திடீர் பயணங்களும் வந்து சேரும். தொழில் நிமித்தம் நீங்கள் அலைச்சலுடன் தனவரவும் உங்களை வந்து சேரும். தொழில் நிமித்தம் நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள். வெளியூர் பயணங்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால் தனவரவு, ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் அதனால் தனவரவும் உங்களுக்கு கூடும். குடும்பத்தில் மனைவியுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனைவியால் இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள் மாறும். பெண்களால் அதிக லாபம். பெண்களால் லாபம், அவர்களால் ஆதரவு, அவர்களால் அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டாகும். அவர்களை மகிழ்விப்பீர்கள். அதனால் உங்களுக்கு சற்று செலவுகளும் அதிகமாக வந்து சேரும். பெண்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பு வந்து சேரும். வெளியூர் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு இன்று அது நிகழும் நாளாகவே இருக்கும். அதன் யோகமும் வந்து சேரும். வெளிநாட்டில் உள்ள உறவினர்களை சந்திப்பதற்காக குடும்பத்துடன் பயணம் செய்வீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அனைத்து கேசுகளும் வெற்றியாகும். வாய்ப்பும் பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். சட்ட பிரச்சனைகள் யாவும் தீரும். கேஸ் வழக்கு போன்றவற்றில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். கால்நடைகளால் இன்று ஆதாயம் அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் உண்டு. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். ஆசிரியர்களுக்கு இடம் மாற்றம் அல்லது தொழில் மாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். திடீரென்று வீடு மாறும் யோகமும் வந்து சேரும். அயல் நாடு செல்லும் யோகம் உண்டாகும். வெளியூரில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் நீங்கள் அனுபவித்து வந்த பிரச்சனைகள் தீரும். அவர்கள் அனைவரும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருப்பது என்று உங்களுக்கு நல்லது செய்யும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கை, 3இல் ராகு, 5ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன். உங்களது கிரக பலன்களால் இன்று நீங்கள் மனமகிழும் செய்தியும் உண்டாகும். மனக்கலக்கமும் வந்து சேரும். பெண்களால் சற்றே சிரமங்கள் கொள்வீர்கள். பெண்கள் உங்கள் வாக்கை கேட்க மாட்டார்கள். அதாவது மனைவியாகவோ மக்களாகவோ இருந்தால் இன்று உங்களது வாக்கை மீறுவார்கள். 3ஆம் இடத்தில் ராகு, சகோதரர்களால் சற்று கலகங்கள் உங்களுக்கு உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். குரு அருளால் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். என்று சற்று அமைதியாக இருந்தால் சகோதர கலக்கம் தீரும். நீங்களும் கோபித்து கொண்டு இருந்தால் உங்களது கோபத்தை சற்று நிதானமாக்கிவிட்டால் உங்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிட்டும். 5ஆம் இடத்தில் செவ்வாயுடன் குரு இணைந்திருப்பது பயணங்களால் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். பூமியால் லாபம் உண்டு. கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்தியுடன் புதிய வாய்ப்புகளும் தனலாபமும் உண்டாகும். புதிய இடம், புதிய வீடு அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் போன்றவை உருவாகும். அதற்குரிய தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கிவிடும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சட்டத்துறையால் சற்று சிரமங்களை சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கும், தொழிலில் சற்று தொழிலாளர்கள் நமக்கு கீழ் வேலை செய்யும் தொழிலாளர்களால் சற்று சிரமம் கொள்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனியும் சந்திரனும் இணைந்து உங்களுக்கு சற்று சிரமத்தை தரப்போகிறார். வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை. வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் கலகங்கள் வந்து சேரும்.
சட்ட பிரச்சனையில் சற்று பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கேஸ் வழக்குகள் சற்று இழுபறி நிலை உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சற்று மன வருத்தம் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். 2ஆம் இடத்தில் ராகு. எதிர்பார்த்த பலன்கள் சற்று குறையும். நாம் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாகவே இருக்கும். நண்பர்களால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். குடும்பத்திலும் சற்று மன வருத்தம் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி சற்று தாமதமாகவே உங்களுக்கு வந்து சேரும். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவதால் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் உண்டாகும். எதை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றியும் எங்கே படிப்பது என்பது பற்றியெல்லாம் முடிவெடுக்க சற்று யோசனை உருவாகும். சனியுடன் சந்திரன் இணைந்தால் சற்று மனக்கலக்கங்களும் மனக்குழப்பங்களும் அதிகமாகவே இருக்கும். எனினும் நீங்கள் அதையெல்லாம் தருணம் செய்வீர்கள். உங்களுக்கு வியாபார ரீதியாக சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். பொருள் விரயமும் சற்று தாங்கிக் கொள்ளும் நிலைமை உங்களுக்கு உண்டாகும். திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காட செய்யும். வீட்டில் திடீர் உறவினர்களால் செலவுகள் அதிகமாகும். திடீர் என்று வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து சேரும். நினைத்த காரியம் சற்று தாமதமாக நிறைவேறும். கடன் போன்ற தொல்லைகளால் சற்றே பாதிப்பு உங்களுக்கு இருந்தாலும் கடன் உதவி கிட்டும். நண்பர்களால் சற்றே மனக்குழப்பம் கொள்வீர்கள். பயண அலைச்சல்களால் சற்றே விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு வந்து சேரும். எனினும் கவலை வேண்டாம். இறைவனின் அருளால் அது சுலபமாக சுகமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, 2 நாட்களாக மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு சற்று மனக்குழப்பம் இருந்தாலும் மதியத்திற்கு மேல் உங்களது மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அதிகமான லாபம் வந்து சேரும். திடீர் பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் ஆடம்பர பொருள்கள் உங்கள் வீடு தேடி வரும். நண்பர்களால் பண உதவி கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். வெகு நாட்களாக ஆசைப்பட்டது என்று உங்களுக்கு கிடைக்கும். வெகு நாட்களாக சந்திக்க நினைத்து துடித்த ஒரு நபரை உங்களுக்கு இன்று சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை உங்களுக்கு உண்டாகும். மனை, வீடு, வாகனம் வாங்கும் யோசனை உள்ளவர்களுக்கு அது நிறைவேற பண உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. திடீர் சண்டை போடும் குணம் உண்டாகும். அதனால் கோபம், சற்று மன அழுத்தம், தலைவலி போன்றவும் வராமல் பார்த்து கொள்ளவும். வீட்டில் சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. வீண் வார்த்தைகளால் சற்று சிரமம் கொள்வீர்கள். தேவையில்லாத வார்த்தைகளால் சற்று சங்கடப்படுவீர்கள். திடீர் உறவினர்களால் மனமகிழ்ச்சி இருந்தாலும் வீட்டில் சற்று கலகம் உள்ளதால் அதற்குரிய அந்த மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறு தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழில் என்றாலும் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கால்நடைகளால் பூமி சம்பந்தமான தொழில்களில், கட்டட சம்பந்தமான தொழில்களில், மருத்துவ சம்பந்தமான தொழில்களில், காவல்துறை போன்றவற்றிற்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மனம் மகிழும் செய்தியுடன் இன்று தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்று விநாயக பெருமானுக்கு மாலையில் அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்து விநாயக பெருமானின் அருளை பெறுவோம். இன்று அனுகூலமான பலன்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு இதுவரை நீங்கள் அளித்து வந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேலும் உங்களது ஆதரவை எதிர்பார்க்கிறேன். நன்றி அன்பர்களே.